ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் வித் யூனிஆக்சியல் பெண்டிங். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து காலம் வித் ஆக்சியல் லோட் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ காலம் வித் யூனிஆக்சியல் பெண்டிங் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ இதுலேருந்து லோடு கொடுத்துருப்பாங்க, 500 கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, மொமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ காலமில் லோடு இருக்கும், ஒரு மொமெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிறது தான் என்னென்னா காலம் வித் யூனிஆக்சியல் பெண்டிங். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம என்னெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காலமில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குமா, அந்த லாங்கிடியூனல் பார் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த பாரோட டயமீட்டர் என்ன, அதோடைய நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த காலமில் இங்கே டைஸ் மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த டைஸ், இதுதான் டைஸு. ஸோ டைஸோட டயமீட்டர் என்ன, அதோட ஸ்பேசிங் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாங்கிடியூனல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதோட பாரோட டயமீட்டர், அதோட நம்பர்ஸ், இங்கே டைஸோட டயமீட்டர், அதோட ஸ்பேசிங். இந்த 4 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து காலம் வித் மொமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னா SP16 யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்ளம் ரீட் பண்ணிக்கோங்க. பி வந்து 300 mm கொடுத்துருக்காங்க, வித் 300 mm. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி, ஓவரால் டெப்த் வந்து 500 mm. ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் காலம். அல்டிமேட் லோட் வந்து 500 kN, அல்டிமேட் மொமெண்ட் வந்து 200 kN/m. ஸோ the d dash by d, ஸோ the effective cover காலம் 50 mm டிவைடட் பை டின்றது 500 mm. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.1 வரும். ஸோ இது எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா d dash by d. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் SP16 எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் நம்ம d dash by d வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே நான் டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ PU by FCK BD, MU by FCK BD ஸ்கொயர். ஸோ PU by FCK BD இந்த ரெண்டும் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி SP16 இது ரெண்டுமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்லேருந்து வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ PUன்றது என்னென்னா அல்டிமேட் லோட். ஸோ அல்டிமேட் லோட் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 mm 500 kN கொடுத்துருக்காங்க. ஸோ 500 × 10⁻³ டிவைடட் பை 20ன்றது நம்மளுக்கு FCK கொடுத்துருக்காங்க, BD கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.166. MUன்றது அல்டிமேட் மொமெண்ட். ஸோ மொமெண்ட் வந்து 200 kN இருக்குது. ஸோ இது வந்து நியூட்டன் மில்லிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10⁻6. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.133 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு SP16. இதில் வந்து சார்ட் 32 எடுக்கணும். சார்ட் 32 பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வித் பெண்டிங். இது வந்து ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு. ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு இதுதான் உங்களுக்கு வேல்யூஸ். FI வந்து 415, D dash by D வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா AS PBD by 100. இந்த பீன் இருக்கா, இந்த வேல்யூ தான் இந்த என்ன பண்ண போகிறோம்னா இந்த சார்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியலன்னா இதுலேயே இருக்குது MU by FCK BD ஸ்கொயர். இங்கே வந்து PU by FCK BD. இந்த ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். MU by FCK BD ஸ்கொயர் வந்து 0.133 வருது. ஸோ 0.133லையும் PU by FCK BD வந்து 0.166. இந்த ரெண்டையும் எங்கே வந்து கோயின்சைட் ஆகுதோ அந்த வேல்யூவில் உள்ள இந்த மாதிரி இருக்கா, இந்த கேர்வில் உள்ள வேல்யூஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.133 இருக்குது, இங்கே வந்து 0.166 இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மார்க் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரும். இங்கே வந்து என்ன கேர்வ் இருக்குன்னா 0.06 வருது. ஸோ இந்த கேர்வ் வந்து என்னதுன்னா 0.06. ஸோ இந்த கேர்வோட பேர் என்னன்னா P/FCK வேல்யூ. ஸோ இதில் வந்து P/FCK வேல்யூன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் P/FCKன்னு இருக்கா. ஸோ இந்த P/FCK வேல்யூ தான் இந்த கேர்வ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுலேயும் கோயின்சைட் ஆகணும், இங்கேயும் கோயின்சைட் ஆகிற சார்ட்டில் என்ன வேல்யூ அதுதான் P/FCK. ஸோ நம்ம இதில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா P/FCK வந்து 0.06 கிடைக்கும். இந்த P எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே ஃபார்முலா இருக்கா, AS = PBD by 100 இருக்கா. இதில் வந்து இந்த P/FCKலேருந்து P வேல்யூ கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடச்சிடும். இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீல்லேருந்து பார் டயமீட்டர் அசியூம் பண்ணி நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ட் 32லேருந்து நம்ம P/FCK வேல்யூ வந்து 0.06 கிடச்சிருக்கு. அப்போ P வந்து 0.06 இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. FCK வந்து 20. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.2 உங்களுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு ஏஎஸ்டி. ஏஎஸ்டி நம்ம வந்து SP60லேயே பார்த்துட்டோமா, PBD/100. ஸோ இந்த P வேல்யூ இருக்கா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎஸ்டி ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடச்சிடும். ஸோ we are assuming 25 mm diameter bar. Therefore number of bar is equal to the capital AST divided by 25 ஓட ஏரியா, pi/4 into 25 square. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 4 bars கிடைக்கும். ஸோ ப்ரொவைட் 4 bars of 25 mm diameter on each face. ஸோ இங்கே வந்து லாங்கிட்யூல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை போடுறோம்னா 4 பார் போடுறோம், இங்கே 2 அங்கே 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து லேட்ரல் டைஸ். ஸோ இந்த டைஸோட டிசைன். ஸோ டையோட டயமீட்டர் வந்து, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இட் ஷுட் பி லெஸ் தேன் 1/4 இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் த பார். இங்கே வந்து என்னென்னா 25 mm. ஸோ 1/4 இன்ட்டு 25 6 mm. இது எல்லாமே உங்களுக்கு கோட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிரேட்டராக தான் எடுக்கணும், இந்த 2 வேல்யூவோட. ஸோ 8 mm நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேசிங், இந்த 2 டைஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்பேசிங் வந்து ஷுட் பி இதோட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ பி வந்து 300 mm, 16 இன்ட்டு 25. 25ன்றது டயமீட்டர் ஆஃப் பார், 48 இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் த டைஸ். டைஸோட டயமீட்டர் 8 mm. ஸோ இதில் வந்து எது லீஸ்ட்டோ அதை எடுத்துக்கோங்க, 300 mm. ஸோ தேர்ஃபோர் இட் ப்ரொவைட் 8 mm டைஸ் அட் 300 mm சென்டர் டு சென்டர். ஸோ இதில் வந்து 3 mm தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் டைமென்ஷனல் பேராமீட்டர், செகண்ட் வந்து லாங்கிட்யூடல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தேர்ட் வந்து லேட்ரல் டைஸ், லாஸ்ட்டில் டயக்ராம் வச்சுக்கோங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.